Hello students, welcome to mathsmmkmr channel. In the video la நம்ம 11th standard maths chapter 3 ல exercise 3.4 ல 4th problem க்கான solution எப்படி ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். Here first இங்க sin x minus y ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. sin x minus y னா நமக்கு sin a minus b expansion என்னன்னு தெரியணும். sin of a minus b ன்றது sin a cos b minus cos a sin b. இந்த இடத்துல a க்கு பதிலா x உம் b க்கு பதிலா y உம் இருக்கு. Now first இந்த ஃபார்முலாக்கான எக்ஸ்பான்ஷன் என்னன்னு எழுதிக்கலாம். sin x minus y ன்றது நமக்கு sin இங்க a க்கு பதிலா x b க்கு பதிலா y இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா sin x cos y minus cos x sin ல y. சோ நமக்கு sin x வேணும், cos y வேணும், cos x வேணும், sin y வேணும். அதாவது sin x cos x cos y sin y ரெண்டுமே வேணும். இங்க sin x அப்படின்றது 8/17 with 0x 0 x is less than 0 இருக்கணும். அதே மாதிரி x 0 விட அதிகமாக இருக்கணும், π/2 குள்ள இருக்கணும். 0ல இருந்து π/2 குள்ள இந்த x என்ற வேல்யூவும் π-ல இருந்து 3π/2 குள்ள இந்த y என்ற வேல்யூவும் இருக்கணும்ன்றாங்க. ஸோ 0ல இருந்து π/2னா என்ன அர்த்தம்? 0ல இருந்து xன்றது π/2 அப்படின்னா 90 டிகிரி. இந்த xன்றது 90 டிகிரிக்குள்ள இருக்குன்றாங்க. இப்போ குவாட்ரண்ட்ல ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். 0ல இருந்து 90 டிகிரிக்குள்ள x உடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு. 0ல இருந்து 90 டிகிரின்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ எல்லா வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கும் இன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் வேல்யூஸ் பாசிட்டிவ், எல்லா வேல்யூஸும் நமக்கு பாசிட்டிவ். அதாவது காசும் பாசிட்டிவ், சைனும் பாசிட்டிவ். இப்போ இந்த இடத்துல நமக்கு sin x இருக்கு, பட் cos x இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ cos x b in பாசிட்டிவ் வேல்யூல இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் y என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். yன்றது இங்கே பைன்றது என்ன 180 டிகிரி. y denotes yக்கு என்ன கொடுத்துருக்காங்க 180 டிகிரியில் இருந்து லெஸ் தென் ஆர் y லெஸ் தென் ஆஃப் 3π/2 கொடுத்துருக்காங்க. 3π/2னா என்ன அர்த்தம்? 3 இன்டூ பைக்கு வந்து 180 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, டிவைடட் பை 2. பைனா 180, 2 180ல் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 90 டிகிரி வரும். 3யும் 90 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 270 டிகிரியை தான் 3π/2 கொடுத்துருக்காங்க. அப்போ 180லேருந்து 270 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 180, இது ஃபுல்லாக 180, இங்கேருந்து இது வரைக்கும் 90, இங்கேருந்து இதுக்குள்ளே 90லேருந்து 180. இந்த 180லேருந்து 270ன்றது நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. தேர்ட் குவாட்ரண்ட் இந்த 180 to 270ன்றது. ஸோ இந்த பை லெஸ் தென் y லெஸ் தென் 3π/2 லைஸ் இன் தேர்ட் குவாட்ரண்ட். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, ரைட்டுங்களா? நவ் இப்போ y வந்து நம்மளுக்கு தேர்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகிருக்கு. ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் இங்கே 180லேருந்து இது 270க்குள்ளே இங்கே காஸ் அண்ட் சைன் ரெண்டுத்தோடைய வேல்யூமே நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ ஹியர் இந்த இடத்துல காஸ் நெகட்டிவ் அண்ட் சைன் ஆல்சோ நெகட்டிவ். இப்போ நம்ம ஒய்க்கு என்ன கன்சிடர் பண்ணணும்? y வந்து ஆல்ரெடி காஸ் y கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் y b இன் நெகட்டிவ். இப்போ நமக்கு செக் பண்ணியாச்சு. y அப்படின்றது sin y நம்ம ஃபைன் பண்ணோம்னா அதை நெகட்டிவில் எடுக்கணும். cos x ஃபைன் பண்ணும்போது நம்ம பாசிட்டிவில் எடுக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்ஸை இங்கே ரிமெம்பர் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ sin x இருக்குது பட் cos x இல்லை, cos y இருக்குது, sin y இல்லை. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிக்கலாம். sin xன்றது என்ன? இங்கே 8/17ங்களா? அதே மாதிரி நமக்கு cos xன்றது என்னன்னு தெரியாது. அண்ட் cos y கொடுத்துருக்காங்க. sin y அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணணும். sin y இன்னும் தெரியாது, cos xன்னு தெரியாது. cos y வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க -24/25. sin x cos x இருக்குது, sin y cos y. இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா வச்சு தான் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும். சைனும் காசும், sin xும் cos xும் ரிலேட்டடாக வரக்கூடிய எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா sin square theta plus cos square theta. இதில் இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? is equal to 1. sin square theta plus cos square theta equal to 1. இதில் இருந்து நம்ம sin square x plus cos square xன்னு போட்டு equal to 1. அதில் வந்து நம்ம cos x உடைய வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். Now இந்த தீட்டாக்கு பதிலாக ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சேம் தான், இங்கே தீட்டாக்கு பதிலாக நமக்கு x இருக்குது. ஸோ sin square x plus cos square x உடைய வேல்யூ 1. நமக்கு cos x வேணும். ஸோ cos square x மட்டும் இந்த சைடை வச்சுக்கோங்க. cos square x is equal to 1 minus sin square x. இந்த sin square x இந்த சைடு வரும்போது minus of sin square x வந்துருச்சு. நமக்கு cos x மட்டும்தான் தேவை. cos x மட்டும் வேணும்னா இந்த ஸ்கொயர் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டில் 1 minus sin square x மாறிடும். இப்போ நம்ம sin உடைய x வேல்யூவை இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்குள்ளே
1 minus 8 by 17 நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணணும். 8 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 64 and 17 ஸ்கொயர் பண்ணுங்க. 17 ஸ்கொயர் பண்ணும்போது 17 into 17, 7 7s are 49, 4 7 1s are 7 plus 4 is 11. 1 ஆல 17, so 17 அப்படியே வரும். 982 289. Here இந்த இடத்துல இந்த 289 இந்த 1 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு minus 64 போடணும். So 289 minus 64 divided by 289 வரும். 289ல 64 மைனஸ் பண்ணுங்க. 289 minus 64, 9 minus 4 5, 8 minus 6 2, 225 plus or minus square rootல நமக்கு 225 இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இதை மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்த வேல்யூ 225 divided by 289. 225ல ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்க்கணும். 225 ஸ்கொயர்லேருந்து வெளியில் எடுக்கணும்னா it will become 15 square, right? So 15 into 15, 15 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 1 2s are 2, 225 வரும். இங்கே மேலே 225க்கு நமக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டோம்னா 15 and 289 நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுக்கணும். 289ன்றது என்ன, நம்ம எதை மல்டிப்ளை பண்ணி நமக்கு 289 வந்தது 17யும். ஸோ 17 2 டைம்ஸ் போது நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் நம்மளுக்கு 15 divided by 7 ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது. ஸோ எக்ஸுன்றது 0லேருந்து 90 டிகிரிக்கு உள்ளே இருக்குது. 0லேருந்து 90 டிகிரிக்கு உள்ளனா அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் காசு சைன் ரெண்டுமே எக்ஸில் இருக்கும்போது வேல்யூ அதுக்கு வந்து பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே ப்ளஸில் இருக்க வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூவை எடுத்துக்கோங்க. 15 by 17 இந்த இடத்துல நீங்கள் பிகாஸ் ஆஃப் எக்ஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிமிலர்லி ஃபார் சைன் ஒய்க்கு என்ன அப்படின்றத ஃபைண்ட் பண்ணலாம். சேம் ஃபார்முலா. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக சைன் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 1. நமக்கு என்ன வேணும், சைன் ஒய் வேணும். ஸோ சைன் ஒய்யை மட்டும் சைன் ஸ்கொயர் ஒய்யை எல்ஹெச்எஸ்ல வச்சுக்கலாம். இங்கே 1 மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் ஒய்ன்றது ரைட் ஹேண்ட் சைட் போய்டும். இப்போ நமக்கு சைன் ஒய் மட்டும்தான் தேவை. சைன் ஒய் மட்டும் வேணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய். நவ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1 மைனஸ் காசை ஸ்கொயர் பண்ணணும். காஸ் ஸ்கொயர் பண்ணணும்னா 24 ஸ்கொயர் பண்ணணும், 25 ஸ்கொயர் பண்ணணும், மைனஸ் இருக்குது. மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 24 into 24 என்னென்னு ஃபைன் பண்ணுங்கள். 4 4s are 16, 1, 4 2s are 8 plus 1 is 9, 4 2s are 8, 2 2s are 4, 6, 10, 17, 1, 576. 576 divided by 25 ஸ்கொயர் பண்ணோம்னா 625. 625யும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 576. ஸோ 625ல் 576 மைனஸ் பண்ணணும். 15 minus 6 will become 9 and here 11. 11 minus 7 is 4. இந்த இடத்துல 5 தான் இருக்கும். ஸோ 49. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் 49 divided by 625க்கு ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டில் 49 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் இங்கே 7 divided by இது வந்து 25 ஸ்கொயர் தான் 625. ஸோ 25 நம்ம எழுதிக்கலாம். இப்போ சைன் ஒய்யோடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 divided by 25. ஒய்ன்றது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, அதாவது 180லேருந்து 270க்குள்ளே இருக்குது. ஸோ நம்ம எந்த வேல்யூ கன்சிடர் பண்ணணும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் சைன் ஒய் காஸ் ஒய் ரெண்டுமே ஒய்யோடைய வேல்யூ நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் 7 divided by 25 தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். சைன் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 divided by 25. இப்போ 4 வேல்யூஸுமே நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ், சைன் ஒய் காஸ் ஒய் 4மே தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் அவங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, சைன் எக்ஸ் மைனஸ் ஒய்யை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சைன் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்றது என்ன, சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஒய். நவ் ஹியர் சைன் எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள், 8 divided by 17 இன்ட்டு காஸ் ஒய். காஸ் ஒய்ன்றது மைனஸ் 24 divided by 25 மைனஸ் காஸ் எக்ஸ். காஸ் எக்ஸ்ன்றது 15 by 17 பாசிட்டிவில் இருக்குது. அதே மாதிரி சைன் ஒய் அப்படின்றது மைனஸ் 7 by 25. நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டியது தான். 17 25 17 25 ரெண்டுத்துக்கும் சேம் டினாமினேட்டர் தான் வரும். இப்போ 17 25 மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 5 7s are 35, 3, 5 1s are 5 plus 3 is 8 and 7 2s are 14, 1 2 plus 1 is 3. 425. We got 425. இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்றது நமக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ டினாமினேட்டரில் நமக்கு வந்து என்ன கிடச்சிருக்கு, மைனஸ் 7 into 25 அப்படின்றது நமக்கு 425னு ஆன்சர் வந்துருக்கு. 425 எழுதிக்கணும். அண்ட் மைனஸ் இங்கே 18 24 மல்டிப்ளை பண்ணணும். 8 and 24, 24 into 8, 4 8s are 32, 3 16 plus 3 is 192 minus 192 and இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். டிவைடட் பைல 17 into 25 ஆல்ரெடி நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 425 சேம் டினாமினேட்டர்.
15 into 7. 15 நம்ம 7 மல்டிப்ளை பண்ணோம்னா we get 105, 105. இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் ஆஃப் 192 இருந்து ப்ளஸ் 105, 105 ஆட் பண்ணும்போது நமக்கு ரிமைனிங் ஆன்சர் 87 வரும். மைனஸில் 87, ஏன்னா இங்கே பெரிய நம்பர் 192, அதோடைய சைன் மைனஸ். மைனஸ் ஆஃப் 87 டிவைடட் பை 425. இதுதான் sin x minus y உடைய வேல்யூ. தட்ஸ் இட். தேங்க்யூ.